நாகை மாவட்டம் கருவேலன்கடையில் அமைந்துள்ள தூய மைக்கேல் அகாடமி பள்ளியில் 16வது ஆண்டு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் எழுத்தர் ஃபிரெட்ரிக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்வில் பள்ளியின் நிறுவனர் ஆல்ஃபிரட் ஜான், சிஎஃப்ஓ அபிசர் அலுன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். Second rank goes to Mayurika. UKG first rank goes to Zain Basil. Third rank goes to Haris. Second rank goes to Nidishwaran. Second rank goes to Abita Sai. Second rank goes to Nidishwaran. And third standard, please help them. Second rank goes to Anto Vinolan. First rank, he has got first rank. Second rank goes to Anto Vinolan. Anto Vinolan is absent. Okay, Navira. Mohammed Insaf. And third rank goes to Ashwin. Midterm, first midterm is receiving the award from Art Sir. Second rank goes to Yashwin and third rank goes to Redanya. The child goes outside of school, perform well, state award, national award, another stage ki kuttu varuvaanga. That school doesn't have proficiency award, first rank award, second rank award alla kedave kedadu. ஏன்னா அதான் உங்கள் கடமை, ஸ்கூலுக்கு அதுக்கு தான் வரேன், ஸோ நீ அதுதான் பண்ணணும்னு சொல்லி that school has started the system. On the other hand, there are so many schools. ஸ்கூலில் இருக்க எல்லா குழந்தைங்களும் ஸ்டேஜில் ஏற்றி ஸ்டேஜ்லேருந்து இறக்கி விட்டுருவாங்க, அப்புறம் அவார்டு கையில் கொடுத்துருவாங்க. an award is something that has to be earned by the child. அப்போ 2வது வராங்க, 3வது வராங்க, 4வது வராங்க, doesn't mean that they are not capable. நம்ம அப்படி இந்த குழந்தைங்களை பிராண்ட் பண்ணவே கூடாது. We need to respect that every child is putting an effort. அப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்களேன். இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அவார்டு இருக்குது, அவார்டு இல்லை அது நம்ம இந்த மொபைல் ஸ்டேட்டஸ் டிபி இதெல்லாம் வந்த பிறகு தான் அந்த தலைவலியை இல்லை. அதனால தான் நம்ம அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். நீங்கள் வந்து உட்காரு, உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது, என் மகன் இத்தனை அவார்டு வாங்கிட்டேன், என் மகன் அத்தனை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு இப்போ ஃப்ரெட்ரிக் வந்து சொல்கிறார் இல்லையா, எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரீடம் இஸ் த பிக்கஸ்ட் கிஃப்ட் தட் யூ கேன் கிவ் டு யுவர் சில்ட்ரன். அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு பெரிய அவார்டு. அவன் தானே வளர்ந்துக்குவான் எதில் வரணும்னா. நீங்கள் நானும் சொல்லவே கூடாது. என் பையனை நான் சொன்னதே இல்லை நீ இதில் வரணும், நீ இதுதான் பண்ணணும்னு சொன்னதே இல்லை. சில்ட்ரன் எவால்வ். அதனால திஸ் அவார்ட்ஸ், அஃப்கோர்ஸ் அவார்டு வாங்கின சில்ட்ரனை நம்ம வந்து we are not belittling them, we respect them, we love them for whatever they are achieved. But every child who has not gotten an award, my dear children, I really love you. That is the biggest award I think you have, right? நான் கூறுகிறேன், சிக்கன்
ராஜ ராஜ குலதிலர்க்க ராஜ மாதாண்ட ராஜ 2026 ஆண்டு குலிகேசி வரார் வரார் வரார். வணக்கமெல்லாம் இருக்கட்டும். அமைச்சரே, என்னவாயிற்று அவருக்கு? எனக்கொன்றும் தெரியாது மன்னா. அமைச்சரே, நேராக நில்லுங்கள். நடனமாடும் அமைச்சரை ஒரு நொடியில் நிற்க வைத்தேங்களே. ஆஹா, ஓஹோ, அருமை. உங்களுக்கு என்ன கவலை மன்னா? என்ன? நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டது மன்னா. என்னது, வயிற்றுப்போக்கா? மன்னா, நானும் காலையிலிருந்து 5 முறை சென்று விட்டேன் மன்னா. எனது 5 முறையா? பரவாயில்லை, நான் 2 முறை மட்டும்தான். 5 முறை 2 முறை நான் காலையில் 7 முறை சென்று விட்டேன் மன்னா. அமைச்சரே, இந்த வயிற்றுப்போக்குக்கு காரணம் என்ன? நம் நாட்டு மக்கள் அனைவரும் இணையதளம் மூலமாக உறவைட்டு உண்ணதன் விளைவுதான் இது. இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். யார் அங்கே? யாருடா அங்கே? வணக்கம் மன்னா. வணக்கமெல்லாம் இருக்கட்டும். என்ன, உண்ட மயக்கமா? ஆமா மன்னா, இன்னே மன்னா. உடனடியாக தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். உள்ளதா தெனாலிராமா? கிடையவே கிடையாது மன்னா. அதற்கு நீங்களே ஒரு ஆலோசனை கூறுங்கள். மன்னரே, எங்களிடம் கேட்டுங்கள், நாங்களே ஆலோசனை கூறுகிறோம். இதற்கு எதுக்கு தென்னாலிராமன்? ஓ, இப்போது நான் தெனாலிராமனை அழைத்தால் தான் உங்களுக்கு பிரச்சனையா? இல்லை மன்னா, இருந்தாலும் சரி அமைச்சர்களே, நீங்கள் அனைவரும் தெனாலிராமனிடம் ஒரு சில கேள்விகள் கேளுங்கள். அவர் பதில் அளிப்பார். சரி மன்னா. பிரிக்க முடியாதது. கல்வியும் திறமையும், பிரிக்க கூடாதது. பெற்றோரையும் பள்ளியும், சேர்ந்து இருப்பது. ஆசிரியரும் மாணவரும், தேரக்கூடாதது. வறுமையும் நோயும், பார்க்க கூடாதது. தொலைபேசியும் தொலைக்காட்சியும், பார்க்க கூடியது. நேரமும் தேர்வும், கல்விக்கு. பள்ளி, பள்ளிக்கு. நம் மைக்கேல்ஸ் அகாடமி. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. தெனாலிராமா, நீங்களே ஒரு ஆலோசனை கூறுங்கள். உத்தரவு மன்னா. நாட்டு மக்கள் அனைவரும் வீட்டிலே உணவு செய்து சாப்பிட வேண்டும் என்று ஆணையிடுங்கண்ணா. அப்படி செய்வதற்கு 100 பொற்காசு பரிசு என்று ஆணையிடுங்கண்ணா. உண்மைதான் மன்னா. இப்படி செய்தால் நம் நாட்டு மக்கள் அனைவரும் இணையதளம் மூலமாக வாங்கி உண்ண மாட்டார்கள் மன்னா. அது மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்படாது மன்னா. சரிதான் மன்னா, இவர் கூறுவதும் சரிதான். அப்படியே ஆகட்டும். அமைச்சரே, தெனாலிராமன் கூறிய ஆலோசனை படி உத்தரவு பிறப்பிக்கிறேன். இதை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. இருந்து 60 மொபைல் உங்க நாட்டுக்கு அறிமுகப்படுத்த எனக்கு பர்மிஷன் வேணும். எங்க நாட்டு மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் அப்படியே ஆகட்டும். ஓகே, தேங்க் யூ. இன்று இரவு நான் ஒரு விருந்துக்கு செல்கிறேன். அதில் நீங்கள் கலந்து கொள்வீர்களா? எஸ் ஷூர். உங்கள் தொப்பி மிகவும் அழகாக இருக்கிறதே, அதை நான் அணிந்து பார்க்கலாமா? ஓகே, ஷூர். மன்னரே, நீங்கள் அணிந்த பின் எனக்கு ஒரு முறை தாங்களேன். அமைச்சரே, முதலில் நீங்கள் வாளை எடுத்து வாருங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் அணிந்து பார்க்கலாம். என்னங்கடா ஆச்சு? அக்கா, எனக்கு ஒழுங்கா கண்ணு தெரிய மாட்டேங்குதுக்கா. அக்கா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுக்கா. நான் தான் அப்பவே சொன்னேனே, படிங்கடா படிங்கடா, இப்படி போனை பார்க்காதீங்கடானே. கேட்டீங்களா? இப்ப இத போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? வணக்கம். வணக்கம் அமைச்சரே. என்னாச்சு? இவர்கள் 2 பேரும் அலைபேசியால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அமைச்சரே. அதான் நம்ம மன்னர் இருக்கிறாரே, அவர்கிட்டே போய் சொல்லலாம் வாங்க. மன்னா, அது வந்து இருங்கள் இருங்கள், நான் கூறுகிறேன். மன்னா, நாள் முழுவதும் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாண்டதன் விளைவுதான் இது. ஐயோ, நம் நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைத்துதானே இதை அறிமுகப்படுத்தினேன். அமைச்சர்களே, உங்களிடம் ஏதாச்சும் ஆலோசனை இருக்கிறதா? மன்னா, அதை தூக்கி எறிந்து விட்டால் என்ன? உன்னை இந்த சபையிலிருந்து தூக்கி எறிந்து விட்டால் என்ன? பெற்றோர்களே, காலப்பிள்ளைகள் கேட்டவுடனே கைபேசியை கொடுத்துவிடுகிறார்கள். அதற்கு பதிலாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் பேச வேண்டும், விளையாடி நேரத்தை செலவிட வேண்டும், அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண வேண்டும். அப்போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்று பெற்றோர்கள் கட்டாயம் பிள்ளைகளிடம் கூற வேண்டுமண்ணா.